ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைப்பூ புட்டு செய்ய போகிறோம். இது மாதிரி செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வாழைப்பூ உசிலி எப்படி செய்கிறதுன்ற லிங்க்கும் கொடுக்குறேன். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம கடாய் வச்சுட்டோம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். பொரிட்டோன்னிட்டுன்னு இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பூ பெருசாக ஒன்று எடுத்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நம்ம 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போதும். 3 வெங்காயமும் 15 பல்லு பூண்டும் அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ இதில் நம்ம தூள் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டதுனால 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஏன்னா காரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் கூட அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பூவை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஆஞ்சி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வாழைப்பூவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இது வாரத்துக்கு ஒரு வாட்டினா நம்ம இது மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், தண்ணி நம்ம ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வாழைப்பூ அலசி போட்டதுலேயே தண்ணி நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இதையே தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பொட்டுக்கடலை 2 கைப்பிடி எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. வாழைப்பூ நல்லா வெந்துடுச்சு. இப்போ மீதி இருக்கிற தண்ணியை திறந்து வச்சு சுண்ட வச்சிடலாம். தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையே நம்ம சேர்த்துடலாம். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். நான் பெரிய பூன்றதுனால நான் மொத்தமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ருசிக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து கலந்துட்டு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு சவுக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டுடலாம். எண்ணெயை விட்டுட்டு சவுக்க வச்சுக்கலாம். திறந்து வச்சே சவுக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.